எடிட்டிங் தமிழாக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நயன்தாரா மேடம் பர்த்டே போஸ்டர் பார்க்க போகிறோம். பிக்சார்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணி ஒயிட் கலர் சூஸ் பண்ணுங்கள், க்ராப் கிளிக் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணிங்க, க்ராப்பை கிளிக் பண்ணி 16:9 அந்த ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆட் ஃபோட்டோ உள்ள போங்க. நான் தனியாக ஃபோல்டர் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். நயன்தாரா மேடம். இப்போ பேக்ரவுண்ட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆட் ஒன்று கொடுத்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைஸு செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிங்க. அடுத்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். அடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஆட் கொடுக்குறேன். இப்போ கட் அவுட்டில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பேக்ரவுண்ட் எப்படி கிளிக் பண்ணுறது. அந்த வீடியோ பார்க்கலாம். ஐ டாட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். எனக்கு அந்த கலர்லாம் தேவை. அதனால் அந்த கலரை வந்து ப்ரஷ்ஷு கிளிக் பண்ணி சைடில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அந்த சைடில் இருக்க அந்த கலர்ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இப்போ கரெக்டாக அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் இரேஸை கிளிக் பண்ணி லைட்டாக டச் அவுட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் தெளிவாக இந்த மாதிரி டச் அவுட் பண்ணணும். பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு மேலே சைஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மேலே வெல்ல முடியாது தெரியுது. ஏன்னா நம்ம வந்து சைஸை ஒழுங்காக இது அதிகமாக வச்சுட்டோம். திருப்பி ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி கரெக்டாக முடிக்க மட்டும் திருப்பி கலர் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த பக்கம் அழிச்ச மாதிரி இங்கே பாருங்கள் தெளிவாக அலையுது. அதனால் திருப்பி நீங்கள் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணி அந்த பக்கம்லாம் நல்லா தெளிவாக கொஞ்சம் சைஸ் அதிகமாக வச்சுங்க. ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக வைங்க. ஓரளவுக்கு இதுவே போதும்னு நினைக்கிறேன். டிக் ஆப்ஷன் கொடுங்க. திருப்பியும் ஆட் ஃபோட்டோவில் போங்க. ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தா ஒர்க் ஆகாது. மல்டிப்ளை கொடுங்க. அது இன்னொரு தடவை டூப்ளிகேட் போட்டு அதை க்ராப் பண்ணிக்கோங்க. தனியாக அந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதை மட்டும் தனியாக க்ராப் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்து கீழே எடுத்துன்னு வந்து வச்சுக்கோங்க. இல்லை சென்டர்லேயே கூட வைங்க, கரெக்டாக இருக்கும். ஏன்னா பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வாழ்க ஆண்டு 100 வாழ்த்தட்டும் வரலாறு அப்படின்றத கீழே எடுத்துகிட்டு செட் பண்ணி வைங்க. உங்களுக்கு தேவையான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போய்ட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா தெளிவாக தெரியும். எனக்கு இதுவே தெளிவாக தெரியுது, அதனால் எனக்கு இப்போதைக்கு போதும். திருப்பி டெக்ஸ்ட்டில் போய்ட்டு தமிழ் ஃபாண்ட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஆப்பில் தமிழ் ஃபாண்ட்டை ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து நடிகை டன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். மை ஃபாண்ட்டில் போய்ட்டு எனக்கு தேவையான தமிழ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி நம்ம யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் தமிழ் ஃபாண்ட் வந்து யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நடிகை இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அடுத்து நயன்தாரா அவர்களின் நயன்தாரா கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஓகேங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கேற்ற மாதிரி தமிழ் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் உங்களுக்கு தேவையான கலரை செட் பண்ணிவிட்டு ஸ்டோக் கொடுங்க. ஸ்டோக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 3D அதாவது 2D இல்லை 3D டிசைனில் வந்து நம்மளுடைய இமேஜை வந்து அந்த எழுத்தை வந்து மாற்ற போகிறேன். அதனால் வந்து இங்கே செட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஜூம் பண்ண முடியாது. சைஸு சின்னதாக்கிட்டு சைடில் அப்படி செட் பண்ணிவிட்டு இப்போ டூப்ளிகேட் கொடுங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்போ டூப்ளிகேட் கொடுத்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மர்ஜ் பண்ண மாதிரி வைக்கணும். அப்போ தான் வந்து 2D டிசைனிங்கில் தெரியும். இப்போ லைட்டாக தெரியுது, 2D டிசைனில் தெரியுது. இதுவே போதும். ஓகே. இப்போ திருப்பி என்ன பண்ண போகிறேன், நடிகை நயன்தாரா அவர்களின் டன் கொடுங்க. அவர்களுக்கு இல்லை அவர்களின் வேணால் அவர்களுக்குன்னு வச்சுக்கலாம். நடிகை நயன்தாரா அவர்களுக்கு. ஓகே. இப்போ லைட்டாக ஜூமை குறைச்சிட்டு கலரை மாற்றிங்க. இல்லை பிளாக் கலரு அதுக்கேற்ற மாதிரி நடிகை அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அந்த கலரும் அதுக்கேற்ற மாதிரி தான் செட் ஆகும். லைட்டாக குறைச்சி
செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்து, டிக் ஆப்ஷன் வந்து இந்த பக்கம் கொடுக்காதீங்க, அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்னும் நிறைய இமேஜஸ் செட் பண்ண போகிறோம். அதனால் டிக் ஆப்ஷன் கொடுத்தா மொத்தமாக செட் ஆகிடும். அடுத்து இப்போ இவங்க வந்து டன் ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கிளிக் பண்ணிங்க. திருப்பி கட் அவுட் ஆப்ஷன் உள்ள போயிட்டு பர்சனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும். டிக் ஆப்ஷன் கொடுத்து திருப்பியும் இரேஸில் போயிட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிட்டு சைஸுக்கு அதிகமாக வச்சு சைடில் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக மண்டை லைட்டாக வெட்டின மாதிரி இருக்குது. அது நீங்கள் தேவைன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே செட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் லைட்டான கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டேட்டு என்றைக்கு நவம்பர் 18 பர்த்டே. ஸோ அதனால் நவம்பர் 18 இப்போ அது என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு இந்த மூலையில் போய் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ டிக் ஆப்ஷன் கொடுங்க. இப்போ எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஆட் ஃபோட்டோவில் போங்க. இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சு நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபோட்டோ டிக் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோட்டோ வச்சுட்டு செட் பண்ணுற பாருங்கள். கிராப்பில் போய்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கட் அவுட்டில் போய்ட்டு பர்சனை கிளிக் பண்ணி தான் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கட் ஆகிடும். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு திருப்பி இரேசரில் போய்ட்டு ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு சைஸ் அதிகமாக வச்சுட்டு சைடில் லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி டச் அவுட் பண்ணுங்கள். டச் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து லைட்டாக முடியல அந்த அளவுக்கு கலர்னஸ் தெரியுது. அதனால் திருப்பியும் இரேசரை கிளிக் பண்ணுங்கள். சைஸை கம்மி பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மேலே லைட்டாக அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுங்க. அவ்வளோதாங்க. சேவ் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணி கேலரியில் சேவ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.